வெல்கம் டு அணுவின் உலகம். இன்னைக்கு நம்ம வந்து அவுட்டிங் டே வெளியில் வந்திருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னா கிளாஸ்டர் பீச் டவுன் போகிறோம். இது வரைக்கும் நான் வந்ததே இல்லைங்க. மேசச்சூசெட்ஸில் தான் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் ட்ரைவு. ஸோ சாட்டர்டே வந்து வெளியில் வந்தாச்சு. நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் வெளியில் போயிட்டுருக்கோம். பட் எவ்ரி வீக் என்னால் வந்து வீடியோ உங்களுக்கு போட முடிய மாட்டேங்குது. ஸோ நான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக எடிட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ வந்து நாங்கள் கிளாஸ்டர் பீச்சுக்கு போன வீடியோ. ஓகேங்களா, சூப்பராக இருந்தது. ஸோ கிளாஸ்டர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் டவுன். அங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மியூசியம் இருக்குது, ஹேமன்ஸ் மியூசியம். ஆனால் ஆக்சுவலாக அது ஒரு கேசல்னாலே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து தஞ்சாவூர்லாம் போனேன்னா அந்த அரண்மனை பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தஞ்சாவூர் போய் நம்ம கோயில் பார்த்துட்டு அப்புறம் வந்து அங்கே அரண்மனைலாம் இருக்குது, அது பார்ப்பேன். ஹைதராபாத்லேயுமே திப்பு சுல்தான் பேலஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கேயுமே இந்த கேசல் பார்க்க போகிறேன். ஸோ எந்த கேசலுக்கு போகிறோம் அப்படின்னா ஹேமன்ஸ் மியூசியம். அவரோட பேர் வந்து ஹேமன். முழு பேர் என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஜான் ஹேஸ் ஹேமன் அப்படிங்கிறவர். அவர் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு இன்ஜினியர்னா சொல்லணும். அவருக்கு நிறைய இன்வென்ட் பண்ணியிருக்காரு, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அவரோட வீடு தாங்க இது. சூப்பராக இருக்க போகுது அந்த வீடு. ஸோ மெடிவல் ஹிஸ்ட்ரி, அதாவது அது 1926லேருந்து 1929 அந்த காலத்தில் கட்டின பில்டிங். ஓகேங்களா, அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம வந்து வந்திருக்கோம். சூப்பராக இருக்க போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே வந்து நிறைய வெட்டிங்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து குழந்தை கிடையாது, அவரும் அவர் ஒய்ஃபும். இது வந்து ஒரு வீடு, அவங்க இருந்த வீடு. ஸோ இவர் வந்து நிறைய இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அவரோட லேபு, அப்புறம் அவர் வந்து ஒரு மியூசிக் லவ்வர், மியூசிஷியன். ஸோ அதுக்காண்டி ஒரு பெரிய ஹால் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். இங்கே உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம உள்ளே போய் சூப்பராக நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி கேசல் மியூசியம்லாம் பார்க்க பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எனக்கும் தர்ஷனாக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்ருதி குட்டிக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வெங்கடேஷ் வந்து ஆவரேஜ் மிடில் இருப்பாங்க. சரி, எங்களுக்காண்டி கூட வருவார். ஸோ நம்ம வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். டிக்கெட் வாங்கியாச்சு. அந்த டிக்கெட் வாங்குற இடத்துலேருந்து விண்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே அட்லாண்டிக் ஓஷன் சூப்பராக தெரியுது. நான் வந்து டிக்கெட்டை வாங்குறதுக்குள்ளேயே அங்கே போய் கொஞ்சம் ஓஷனை பார்த்து ரசிச்சுட்டு வந்தேன். ஸோ எங்களோட டிக்கெட் வந்து 1 o'clock, மத்தியானம் 1 o'clock கைடட் டூர் கேட்டிருந்தோம். ஓகேங்களா, ஸோ நாங்கள் மார்னிங் வந்து பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்திருக்கோம். ஸோ இந்த மியூசியம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ 1 o'clock வந்து எங்களுக்கு வந்து ஒரு கைடு வந்து டூர் கொடுக்க போகிறாரு. ஏன்னா நமக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது இல்லையா. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா கீழே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் இருக்குது, பார்த்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட், இன்வென்டர், மியூசிஷியன் எல்லாமே சொல்லலாம். ஓகேங்களா, அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன். அவரோட மியூசிக் ஹால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நிறைய சர்ச், அதாவது மாசு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து நிறையா நடக்கும் போல இருக்குது. அங்கே சேர் ஸ்டால் அப்படின்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சில நேரம் வந்து கண்டினியூஸாக நடக்கும் போல் ப்ரேயர்ஸ்லாம். ஸோ அப்போ வந்து நின்றுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அவங்க வந்து நின்ன மாதிரியே சாஞ்சிக்கிறதுக்கு அந்த சேர் ஸ்டால் வச்சுருந்துருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஹைலைட்டாக அங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த சேர் ஸ்டால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சுங்க. அதாவது இங்கே வந்து ஆர்கன் சொல்லுவாங்களே, பைப், அதோட பைப் லைன்ஸ்லாம் சுற்றி இருக்குது. இவருக்கு வந்து மியூசிக் ப்ளே பண்ணணும்னா அவ்வளோ பிடிக்குமாங்க. அதனாலேயே இந்த ரூமை வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு. அதாவது பாட்டு படிக்கையில் அந்த எக்கோ அடித்து அழகாக வர்ற மாதிரி. அதோட அவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ரூமில் வச்சுருக்காங்க. ஸோ அவருக்கு ஆசை, லைக் அவருக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வந்து பார்த்து இதை என்ஜாய் பண்ணணுன்னு அவர் வந்து நிறைய கலெக்ட் பண்ணியிருக்காரு. ரோமில் போய் நிறையா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த வாலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஸ்டோன் பில்டிங். ஓகேங்களா, இந்த பில்டிங்கு ஆனால் வந்து பிளாஸ்டர் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த கவரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிளாஸ்டர் வந்து அந்த மியூசிக்கை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி நல்லா கேட்குற மாதிரி இருக்கும் போல இருக்குது. அதுக்காண்டி அவர் வந்து ஸ்பெஷலாக அந்த வாலை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த கிளாஸ்டரோட சிம்பிள் மாதிரி அந்த ஈகிள் வச்சுருக்காங்க அந்த இடத்துல, இந்த சிலை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கிராண்ட் பியானோ இருக்குது பாருங்கள் அங்கே. அதே மாதிரி
நல்லா ரைஸ்டு சீலிங்காக இருந்தது. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போதே அந்த ஸ்டோன் பில்டிங் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த 2 பில்லர் மாதிரி பார்த்தோம்ல, அந்த சைடு நம்ம போகலை, ஏன்னா அண்டர் ரெனோவேஷனில் இருக்குது. ஸோ அதர் சைட் ஆஃப் த கேசல் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, இதுதான் வந்து பெரிய மியூசிக் ஹால். ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வெட்டிங்கு, இப்போ கூட எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸு, இந்த மாதிரிலாம் இந்த ரூமில் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னாங்க. பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் கிளாஸ் விண்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இந்த ஃபயர் பிளேஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னென்னா, இங்கே வந்து அந்த ஃபயர் பிளேஸோட எட்ஜில் பாருங்கள், அங்கே ஒரு மேனோட ஹெட் மாதிரி இருக்கும், இங்கே விமனோட ஹெட் மாதிரி இருக்கும். ஸோ அவங்க 2 பேர், அதாவது அவரும் அவரோட ஒய்ஃபோட ஃபேஸ் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க, காவ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு அவ்வளோ ஒரு ஆர்ட் ரொம்ப பிரியப்பட்டவர் அவர் தான் அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து சன் ரூம்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் வந்து நமக்கு வெயில் அடிக்கும் போது வந்து இங்கே இருந்தால் நல்லா இருக்கும், சுகமாக இருக்கும். ஸோ அது மாதிரி சன் ரூம் இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா அந்த காலத்து சேர்ஸ்லாம் போட்டு. ஆனால் எதுலேயுமே நம்ம உட்காரக்கூடாது, மியூசியம்னால நம்ம வந்து பார்க்க மட்டும்தான் செய்யணும். அதனால தான் கயிறு அங்கங்கே கட்டி வச்சுருக்காங்க, யாரும் உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக போனீங்கன்னா வெளியில் வந்து நம்ம பீச்சுக்கு போயிடலாம். அதாவது வாட்டர் பார்க்கலாம். ஸோ அதை நம்ம பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து நடு ஏரியாவுக்கு வந்துட்டோம். நடுவில் பார்த்தீங்கன்னா இன்டோர் பூல் பாருங்கள், அந்த காலத்திலே கட்டியிருக்காரு, சூப்பராக இருக்குங்க. ஸோ அவர் ஒரு பெரிய என்ஜினியர் இல்லை, அதனால வந்து இந்த பூலே வந்து டைடல் எஃபெக்ட்ஸோடு இருக்குமா. ஆனால் இப்போ அவங்க காமிக்க முடியல. ஆக்சுவலாக நம்ம ஓஷன்லலாம் வேவ்ஸ் வருது பார்த்தீங்களா, அது மாதிரியே வர மாதிரி அவர் இன்ஜினியரிங் பண்ணி அந்த பூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பூல் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்குது அந்த ஹோல் வீட்டில், நடுவில் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஆர்ட் எவ்வளோ பிடிக்குங்கிறது நல்லா காமிக்காது. லைக் அவருக்கு வந்து அந்த மிடிவல் பீரியட் ரோம் யூரோப்லலாம் எப்படி இருக்கும் அதை வந்து இங்கே அழகாக காமிக்கணும்னு சொல்லி அது மாதிரியே வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், தி ஸ்கைலைட் சீலிங் நல்லா வந்து கவர் ஆகிருக்கு. நமக்கு அப்படியே அந்த அவுட்டோரில் இருக்கிற எஃபெக்ட் இருக்கும், வெளிச்சமும் பயங்கரமாக வருது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து நம்ம டைவ் பண்ணுறதுக்கு வசதியாக வர அங்கே நமக்கு ஆர்ச்சாக இருக்குது. அப்புறம் இந்த சைட்லலாம் அவங்க பெட்ரூம்ஸ்லேருந்தே வந்து உங்களுக்கு பூல் பார்க்க முடியும். நம்ம மாடிக்கு போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அந்த ரெனைசான்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காலத்து பீரியடு அதெல்லாம் வந்து காமிக்கணும் அப்படிங்கிறது நான் ஆசைப்பட்டு அவர் இந்த இடத்துல வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் வந்து எழுத படிக்கிறதெல்லாம் இல்லையாங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படி மார்க்கெட் பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறார் பாருங்கள். சிலையில் வந்து அந்த ஒரு கோழி படிச்சிட்ருக்காரு, அப்படின்னா அவர் கோழி விற்கிறவங்க, இவர் வந்து பழங்கள் விற்கிறவங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து அப்படி தான் அடையாளம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன செய்வாங்களோ அதை வந்து அந்த சிலை வடிவத்தில் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவர் வந்து மீன் விற்கிறவர். ஸோ இதை வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் அது காமிக்கிறதுக்காண்டி அவங்க அழகாக அப்படி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த இன்டோர் பூல்லேருந்து ஒவ்வொரு சைடு வந்து ஒவ்வொரு ரூமுக்கு போக முடியும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அவரோட டைனிங் ஏரியா. ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. நல்ல நீளமாக டேபிள் சேர்ஸ் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. ஸோ டைனிங் ஏரியாலாம் நான் அவங்களோட பிளேட்ஸு, அவங்க அந்த காலத்தில் கலெக்ட் பண்ண எல்லா பியூட்டிஃபுல்லான திங்ஸ் எல்லாம், கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல அழகாக இருக்குதுங்க. நிறைய விதவிதமான பிளேட்டு, சாசரு, கப்ஸு, நைவ்ஸு இதெல்லாமே அங்கே நல்லா இருந்துச்சு பார்க்க. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் கலெக்ட் பண்ண மாட்டேன், என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸ்பூனெல்லாம் பாருங்கள் எப்படி வெரைட்டி எத்தனை கரண்டி வச்சுருக்காங்கன்னு அழகாக வச்சுருக்காங்கல்ல. இப்போ இதெல்லாம் நம்ம வாங்கினாங்க, நல்லா வந்து அழகாக ஷோகேஸ்குள்ளே வைக்கணும், அப்புறம் தூசி தட்டி தொடச்சி வைக்கணும், அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. அதனால நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் நான் பண்ணதே இல்லை. நிறைய பேர் வீட்டில் இங்கே வச்சுருக்காங்க அந்த க்ராக்கரி செட் கலெக்ஷனேவும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்குது. அந்த டைனிங் ஏரியாவிலேருந்து ஒரு ரூம் வந்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களோட கலெக்ஷன்ஸ் தான். அவரோட ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது, அதனால் வந்து நிறைய கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண கரண்டிகள் இது எல்லாமே. ஸோ இவங்க வந்து இந்த வீட்டில் இருந்ததுனால அவங்களுக்குனே ஒரு குக்கும் இருப்பாங்க, இந்த வீட்டிலே தங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஏரியாலாம் யூஸ் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த கப்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு. ஸோ நம்ம அப்படியே அந்த டைனிங் ஏரியாவிலேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு லைப்ரரி செக்ஷன், அவரோட கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக இருக்குது.
லைப்ரரி ரூமில் என்ன சீக்ரெட் அப்படின்னா, அந்த நடுவில் வந்து நின்று பேசுனீங்கன்னா உங்களுக்கே எக்கோ அடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து விஸ்பர் சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சீலிங்க்கு பேர். அவர் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. நாங்கள் வந்து இப்போ நம்ம வந்து கை தட்டி பார்த்தா நமக்கே வந்து கேட்கும். நமக்கு மட்டும்தான் கேட்கும் அதோட எக்கோ சத்தம், வேறு யாருக்குமே கேட்காது. ஸோ அதுதான் வந்து அதோட சீக்ரெட். அந்த அக்வஸ்டிக் இன்ஜினியரிங் சொல்கிறாங்களே, அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து எப்படி போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது அப்படிங்கிறத வந்து நம்ம அங்கே வந்து இது பண்ணலாம். அவருக்கு வந்து இந்த வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ் இதிலலாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. ஸோ நம்ம வந்து லைப்ரரி முடிச்சிட்டோம். நீ அடுத்து வந்து கீழே போக போகிறோம். ஸ்டெப்ஸ் எவ்வளோ நேரம் இருக்குல்லங்க. ஸோ கீழே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். கீழே வந்துட்டேன். பேஸ்மெண்ட்டுக்கும் பேஸ்மெண்ட் அண்டர் கிரவுண்டில் அப்படி என்ன தான் சீக்ரெட் வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. கண்டிப்பாக பார்த்தா அங்கே வந்து ஃபுல்லாக வந்து அவரோட ப்ரெஸ்டீஜியஸ் வைன் கலெக்ஷன் ரூமுங்க. அந்த ரூமு அது வைன் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் க்யூட்டான ஆர்ட் கலெக்ஷன்ஸுமே நிறையா இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த கப்பெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, இத்தினூண்டாக இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மண் குவலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ எங்கே போய் அதெல்லாம் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. சில பொம்மைகள்லாம் ரொம்ப ரேராக நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ அந்த ரூமில் அப்படி இருந்துச்சு. அப்புறம் அந்த ரூமில் வந்து ஒரு சீக்ரெட்டாக வச்சுருந்தாரு, புக் ஷெல்ஃப் மாதிரி. நம்ம அந்த காலத்து சினிமாவில் பார்ப்போம்ல, அப்படி புக் ஷெல்ஃபை திறந்தா உள்ளே இன்னொரு ரூம் இருக்குது. அதே மாதிரி இருக்குது பாருங்கள். அவங்க வந்து காமிக்கிறாங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா வைன் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காரு. நீங்கள் அதை மூடினீங்கன்னா அது வந்து ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி ஆயிரும். அதான் சீக்ரெட் வைன் செல்லார் அப்படின்னு சொல்லி அதை பற்றி எழுதியிருக்காங்க. ஏன்னா திருடு போகாமல் இருக்கணும். ரொம்ப காஸ்ட்லியான வைன் வந்து அவர் கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அது அழகாக வந்து அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி பண்ணி புக் ஷெல்ஃப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கீழே நிறைய கிச்சன் அதெல்லாம் இருந்ததுங்க. நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு எங்கே வந்துட்டேன் அப்படின்னா அவரோட இன்வென்ஷன் ரூமுக்கு வந்துட்டேன். அவர் வந்து நிறைய பேட்டன்ட் வாங்கியிருக்காரு. 400க்கு மேலே இன்வென்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து தாமஸ் அல்வா எடிசன், கிரஹாம் பெல் இவங்களோடலாம் வேலை பார்த்துருக்காரு. அவங்கெல்லாம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இல்லையா. ஸோ அவருக்கு இவர் வந்து எஸ்பெஷலி ரேடியோ கண்ட்ரோல், இந்த ஷிப்பெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்கல்லங்க, அந்த இது டெலிகம்யூனிகேஷன் இதிலலாம் வந்து அவர் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவரோட இன்வென்ஷன்ஸ், டெலிவிஷன் இதில் கூட அவர் கொஞ்சம் அவரோட இன்வென்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த ரூமில் இருந்தோம்னா ஒரு ஹோல் டே வேணும் நம்ம ஒன்று ஒன்றா வாசித்து அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக நான் நினைக்கவே இல்லை இந்த கேசல் வரும்போது இவ்வளோ பெரிய ஜீனியஸான ஒரு பர்சனோட கேசலுக்கு வர போகிறோம் அப்படின்னு. உள்ளே வந்தப்பறம் தான் தெரியுது. எப்போ தான் தூங்கினாரு, எப்போ எந்திரிச்சாரு அப்படின்னே தெரியலங்க. அவருக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்கிடெக்சரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இப்படி தான் நம்மளும் இருக்கணும். நம்ம லைஃப் வந்து நல்லா எங்கே இருக்கணும் அப்படின்னா நிறைய ஹாபீஸ் நம்ம கற்றுக்கணும், நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் பாருங்கள், 60 வயசு, அதாவது 6 டெக்கேட்ஸ் வாழ்ந்திருக்காரு. அந்த 6 டெக்கேட்ஸில் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து நிறைய இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து மாடிக்கு வந்துட்டேன். ஸோ நான் தான் சொன்னால இங்கேருந்து டைவ்லாம் பண்ணுவாங்க அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால மேலேருந்து பார்த்தா அந்த வியூ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நல்ல வின்டரில் கூட அவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல இருந்து. ஸோ நல்ல வியூ இருந்துச்சு. அப்புறம் மேலே வந்தோடனே 2 பேரோட பெட்ரூம்ஸும் மேலே இருக்குது. இது வந்து அவரோட பெட்ரூம், ஹேமந்த் அவரோட பெட்ரூமு. ஸோ நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. தனியாக பாத்ரூம் எல்லாமே அப்பயே வந்து தனித்தனி ரூம்ஸ் இருக்குது. இது வந்து ஐரின் அவரோட ஒய்ஃபோட பெட்ரூமு. அவங்க ரூம் வந்து கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண செப்பல், அவங்க யூஸ் பண்ண யுட்டென்சில்ஸு, ஹேண்ட்பேக், கேப்பு, அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது, அதனால நான் ரொம்ப கவர் பண்ணல, நம்ம பீப்புளை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க யூஸ் பண்ண கண்ணாடி அந்த மாதிரி நிறைய இதை வந்து நம்ம நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. கேர்ள்ஸ்னாலே நம்ம நிறைய கலெக்ஷன் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அவங்க பெட்ரூமு அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மேலே இந்த கொசு வலை மாதிரி மாட்டுறதுக்கு வசதியாக வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, அழகாக இருந்துச்சு பார்க்க. அவங்க ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த கார்டன் வியூ அதெல்லாம் வந்து நல்லா தெரியுது. அந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த இடத்துல இருந்து தெரியுது நமக்கு இந்த ஜன்னல் வழியாக பார்த்தா அந்த வெளி கார்டன். ஸோ சூப்பராக இருந்துச்சு வியூ. அதே மாதிரி வந்து நல்ல வெளிச்சமாக இருந்துச்சுங்க. ஸோ
சுற்றி அவ்வளோ மரம் இருக்குது. ஆனாலுமே அவங்க ரூம் வந்து நல்ல வெளிச்சமாக இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்குறதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸு பாருங்கள், பயங்கர ஸ்டீப்பாக இருந்துச்சு. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மெதுவாக தான் இறங்கினேன். அவங்க சொல்லும் போதே உள்ளே நுழையும் போதே சொன்னாங்க, ஸ்டீப் ஸ்டெப்ஸ் இருக்கும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இறங்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வழியை வந்து இறங்கினோம்னா திரும்ப அந்த பூல் ஏரியா கிட்ட நம்ம வந்துடுறோம். ஐரீன் அவங்க பெட்ரூம்லேருந்து கீழே இறங்கினோம்னா. ஸோ அப்படி இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பூல் ரூம் இருக்குது இல்லையா, அந்த பூல் இது பார்த்தோம்ல, அங்கேருந்து நம்ம வெளியில் போயிடலாம். ஸோ இதுதான் வந்து அவங்களோட கேசல் ஃபுல் செட்டப். அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 2.5 hours ஆயிடுச்சு பொறுமையாக சுற்றி பார்த்தது. ஸோ இந்த வீடியோவே வந்து லென்த்தியாக போயிடுச்சு. நானே நினைக்கவே இல்லை கேசல் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. பட் நீங்கள் இருந்தாலும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ உள்ளே எல்லாம் பார்த்துட்டு இப்படி வெளியில் வந்தால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி ஓஷன் வியூ நம்ம பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லான் பக்கத்தில் நம்ம நல்லா அங்கே உட்காந்து அழகாக பார்க்கலாம். லான்லேருந்து அந்த கேசலோட வியூ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இங்கே நிறைய பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து வெட்டிங் அக்கேஷன்ஸ் நிறையா நடக்கும். இந்த லானில் வந்து நிறையா வெட்டிங்ஸ்லாம் நடக்கும். நாங்கள் போன அன்னைக்கே வந்து ஒரு வெட்டிங் ஈவினிங் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க பீப்புள் வந்து அது செட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வியூ சூப்பராக இருக்குல்ல, அந்த ஓஷன் வியூ, இந்த பக்கம் கேசலு, அதெல்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து பாருங்கள் அவங்க உட்காந்து ரசிக்கிறதுக்கு. அதுவும் வந்து அந்த பில்லர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரோமன் ஆர்கிடெக்சர் தான், ஃபுல்லாகவே வந்து ரோம் ஆர்கிடெக்சர் தான் அந்த கேசலே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக அவரோட பிக்சர் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இது வந்து வரைஞ்ச பிக்சர் தான், ஃபோட்டோ கிடையாது. ஸோ ஃபோட்டோ எங்கேயுமே ஒரே ஒரு இடத்துல தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன். மித்தபடி எல்லாமே வரைஞ்ச பிக்சர்ஸாக தான் இருக்குது. ஸோ இவர் தான் வந்து ஹேமன். ஸோ அவரோட கேசல் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட போனோங்க. அதாவது ஆல்மோஸ்ட் 4 மணி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போகும்போது. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங் வாக் எடுத்தோம். ஸோ நாங்கள் இந்த தடவை எக்ஸாக்டாக பீச்சுன்னு போகலை, அந்த வாட்டர் கிட்டேயே வந்து நடந்து போயிட்டு திரும்பி வரலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ கிளாஸ்டர் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் வாக் இருக்குது. நல்லாவே நம்ம நடக்கலாம். காரை வந்து பீச் பார்க்கிங்னா $30 கேட்குறாங்க. நம்ம வந்து இங்கே சென்டர் கிளாஸ்டர் டவுன் டவுனுக்கு போயிட்டு அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்தே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், அப்படியே அந்த ஓஷன் வியூவை ஒட்டியே நீங்கள் வந்து நடந்து போகலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு அன்றைக்கி ஈவினிங் வந்து. ஸோ நாங்கள் வந்து சன் செட்டு பார்க்கலான்னு ஒரு பிளான் இருந்தோம். பட் இங்கே சன் செட்டாக ரொம்ப டைம் எடுக்குங்க, 8:30க்கு மேலே ஆகிடும். ஸோ நானும் பாப்பாவும் என்ன டிசைட் பண்ணோன்னா, முடிஞ்ச அளவு நடப்போம், கொஞ்சம் தூரம் நடந்துட்டு திரும்ப வந்து அப்படி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. பாருங்கள், சன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ அக்காவும் தங்கச்சியும் கதை பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. நான் வந்து தனியாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். வெங்கடேஷ் வந்து நான் கொஞ்சம் நேரம் படுக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்லேயே படுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும்தான் வாக்கிங் வந்தோம். ஸோ வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ட்ரெயின் வரப்போதா அப்படின்னு நினைப்பீங்க, அது ட்ரெயினு கிடையாது, கீழே தண்ணி ஓடுது பார்த்திங்களா. ஸோ நிறையா வந்து போட்ஸ் வந்து க்ராஸ் பண்ணும். இது வந்து போட் கிராசிங்க்கு. இப்போ போட் வந்து ஹைட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த பாலத்தை வந்து திறப்பாங்க, அதுக்கு தான் வந்து கேட் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் ட்ரெயின் போகிறதுக்கெலாம் நீங்கள் கேட்டு பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து ரயில் கிராசிங் மாதிரி போட் கிராசிங் இது, ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது தூக்குறாங்க பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த பிரிட்ஜே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ லக்கிலி நாங்கள் வாக்கிங் போன டைம் அது பண்ணாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு காமிப்போன்னு நினச்சேன். எப்பயுமே நான் இது உங்களுக்கு காமிச்சதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ப்ரைவேட் போட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு க்ராஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அவங்க ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே சைரன் அடித்து எல்லாரையும் மூவ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து திறக்குது. இந்த பாருங்கள், இந்த போட் போகுதா, இதெல்லாம் வந்து ப்ரைவேட் போட்ஸு. ஸோ வந்து இதுக்காண்டி தான் நமக்கு வந்து அந்த கிராசிங்கை வந்து கேட் போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்து ரசிக்க முடிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. அன்னைக்கு டேயே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியாக வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தோம். ஸோ இந்த ஃபுல் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தண்ணி சூப்பராக இருந்தது. நல்லா அன்னைக்கு டே வந்து நல்லா வாக் பண்ணி கேசலில் ரசித்து ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான், பட்
நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay happy, enjoy your life. Bye.